நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சோற்று கற்றாழை. இது வந்து சோற்று கற்றாழை எதுக்கு பயன்படுதுன்னா, நல்ல குளிர்ச்சிங்க. இதை வந்து தலையில் தேய்ச்சி வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து குளிக்கும்போது உங்கள் உடல் சூடு வந்து குறையும். 2வது வந்து இதை வந்து சோறு மாதிரியே சாப்பிட்லாம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சோற்று கற்றாழைன்னு சொல்கிறாங்க. சோற்று கற்றாழைனா ஒரு அரிய வகை மூலிகை. இது மூலிகை செடி. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. சின்ன சின்ன முள் இருக்கும், அதில் சின்ன சின்ன முள் இருக்கும் தண்டில். அந்த முள்ளையும் தோலையும் நீக்கிட்டு நடுவில் உள்ள சதைப்பகுதி அதை மட்டும் எடுத்து பயன்படுத்தணும். பாருங்கள், இது வந்து சாகுபடி பண்ணுறது ரொம்ப எளிமையான முறையில் சாகுபடி பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஒன்றும் அதிக அளவில் இதுக்கு வந்து செலவு பண்ணலை. நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். யூரியா சாக்கு, சிமெண்ட் சாக்கு, இந்த மாதிரி சாக்குகளில் ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், இதை நீங்கள் வந்து ஒரு பாதி சாக்கு அளவுக்கு இந்த மடக்கிருக்கோம்ல, இந்த மாதிரி சாக்கை வந்து மடக்கிட்டு அதில் வந்து இந்த உரங்களை கொட்டி தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த கற்றாழையை பயிர் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ரசாயன உரங்களோ மருந்தோ எதுவுமே தெளிக்காமல் இயற்கையான உரங்கள்லேயே நீங்கள் இதை சாகுபடி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆலோவேரா ஜெல் வாங்கி முகத்தில் முகப்பொலிவுக்காக பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது மாதிரி இயற்கையான முறையில் கிடைக்கிற கற்றாழை, சோற்று கற்றாழையிலேருந்து கிடைக்கிற ஜெல் எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முகம் நல்ல பொலிவுடன் இருக்கும். இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு, உடல் உஷ்ணம்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கும். தலைமுடி கொட்டுறது வந்து நீங்கும். அதுக்கு வந்து தலையில் வாரம் ஒரு முறை தலையில் வந்து தேய்ச்சி குளிக்கலாம். அதுமாரி தொடர்ந்து குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுறவங்களுக்கு அந்த தலைமுடி கொட்டுறது நிற்கும். நல்ல குளிர்ச்சிங்க, கடுமையான குளிர்ச்சி இது.